பேசலாம். டாக்டர் ஸ்ரீதர், நீங்கள் இப்போது செந்தில்வேல் சொல்லக்கூடிய ஒரு புள்ளி லாஜிக்காக சரியாக தானே இருக்குது. நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்றது ஒன்று வேணும் இல்லையா, நியாயப்படுத்துதல் அப்படின்ற அந்த நியாயப்படுத்துதல் இல்லையே இப்போ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இதே அரங்கத்தில் நான் போன இதில் சொல்லியிருக்கேன். அதாவது திமுகவுடைய ஆட்சியை 2026 கீரை இறக்கணும் அப்படின்னு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா திமுகவுடைய அலையன்ஸுடைய இன்னைய ஸ்டேட்டஸ்கோ ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிற இன்னைய ஸ்டேட்டஸ்கோ நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பினால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும். அதில் வந்து அரசியலில் வந்து இன்றைக்கி சொன்னது ஏன் சொன்னீங்க நாளைக்கு ஏன் சொல்லலைன்னு அரசியலில் ஒரு அகராதியே கிடையாது. எது வேணாலும் நடக்கும், என்றைக்கும் எப்படி வேணாலும் நடக்கலாம். அது அரசியல், அதுதான் அரசியல். அந்த வகையில் மக்கள் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் கட்சிக்காரர்களோட ஒப்பீனியன் கேட்குறாங்களோ இல்லையோ மக்களுடைய பர்செப்ஷன் என்ன இருக்குது, என்ன நிலவரம். அதாவது கூட்டணி என்பது வந்து ஒரு பாய்மர கப்பல் மாதிரி. இது எந்த பக்கம் காற்றடிக்குதோ அந்த பக்கம் அந்த கப்பல் போகும், அதுதான் கூட்டணி. இப்போ அதிமுக பாஜக பக்கம் காற்றடிக்குதா? எது மக்கள் பற்றி அதான் சொல்லுவார். அதான் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்சிக்காரர்கள் ஒரு பக்கம், மக்கள் பொதுமக்கள் கட்சி சாராதவர்கள் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, திமுக ஆட்சி போதுங்க, அவங்க நிறைய சொன்னாங்க, நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, இந்த காலை உணவு திட்டம் பண்ணுறாங்க, இலவச பஸ் விட்ருக்காங்க, அப்புறம் இந்த மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, பெண்களுக்கு மாதத்தில் 500 ரூபா. இது தவிர பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்குங்க. அதனால் வந்து அவங்க சொன்னதாக நாங்கள் வந்து நம்பி வாக்களித்தோம், எங்கள் நம்பிக்கைக்கு எங்கள் நம்பிக்கை நாங்கள் நம்பி சொல்றதை புரிஞ்சிக்க முடியுது ஸ்ரீதர். ஆனால் ஒரு புள்ளியை அவங்க வந்து திமுக கூட்டணி வைக்கும் இல்லையா, திமுக கூட்டணின்றது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்ற ஒரு சித்தாந்த கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக பாஜகவுடைய கூட்டணின்றது கொள்கை கூட்டணின்னு ஒரு இடத்த ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்கன்னா அதுக்கு பதிலடியா நீங்க எதை நீங்க முன்வைக்க முடியும்? நீங்கள் திமுக ஒரு ஐடியாலஜிக்கல் கூட்டணியில் போகும்போது ஒரு ஐடியாலஜியை ஃப்ரேஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட சொல்லும்போது, அதிமுக கூட்டணி மக்கள் கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் கட்சி சாராதவர்களுடைய கான்செப்டத்தை தான் முன்ன வைக்கும். மக்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்களுடைய ரீப்ரொடக்ஷன் என்ன, மக்கள் என்ன விரும்புகிறாங்க, மக்களுக்குள்ள என்ன எதிர்பார்ப்பு, அதைத்தான் தேர்தல் பரப்புரையா செய்யுமே தவிர. ஆனா இப்ப இந்த இடத்துல தேர்தல் பரப்புரை செஞ்சாலும் கூட டிடிவி தினகரனுக்கு ஒரு அதிருப்தி உருவாயிருக்கும், ஓபிஎஸ்க்கு ஒரு அதிருப்தி உருவாயிருக்கும். ஏன்னா அவங்களும் ஒருங்கிணைந்த அதிமுக தேவைன்னு வலியுறுத்துறாங்க, பாஜக அதை செஞ்சிடும் நம்புனாங்க. ஆனா இன்னைக்கு டிடிவி தினகரனோ ஓபிஎஸ் சசிகலாவுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு தெரியல. கேசி பழனிசாமியும் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு, அதே மாதிரி புகழேந்தி அதிருப்தி வெளிப்படுத்துறாரு. இப்போ அதிமுகவினுடைய ஒருங்கிணைவு மூலமாகத்தான் பாஜக கூட்டணி சாத்தியம் அப்படின்ற ஒரு பேச்சு இன்னைக்கு மாதிரி எந்த புள்ளியில ஓபிஎஸ் தலைமையின் கீழ் பாஜக கூட்டணின்ற புள்ளியை நோக்கி நகர்ந்துருக்கீங்க, அது பின்னடைவா மாறாதா? நல்ல பாயிண்ட், நல்ல கேள்வி, நிதர்சனமான ஒரு கேள்வி. இதுக்கு பொதுமக்கள் பதில் சொல்லுவாங்க, பதில் சொல்றாங்க. அந்த நான் ஒட்டுமொத்தமாக இந்த நியூக்ளியஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்டு எப்படின்னா, பொதுமக்களுடைய கான்சஸ், பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க, பொதுமக்களுடைய வாக்குகளை எப்படி நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, அதை எப்படி ஒருமைப்படுத்துறது, அந்த வாக்குகளை வாக்காக மாற்றுறது எப்படி, அப்படிங்கிற புள்ளியில் இந்த கூட்டணி வந்து ஒரு டேக் ஆஃப் பிரமாதமாக இருக்குது. இதில் ஒரு நீங்கள் சொன்ன கேள்விக்கு திருப்பியும் சொல்கிறேன், எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன். எடப்பாடி அவர்களுக்கோ அண்ணாமலை அவர்களுக்கோ இன்னும் பல தலைவர்களுக்கோ அல்லது பிஜேபிக்கோ மனமாச்சரியங்கள் இருந்தது. ஆனால் இன்று என்னாச்சு, மனமாச்சரியங்கள்லாம் ஓரளவுக்கு அயன் அவுட் பண்ணப்படுகிறது. இனி வரும் காலங்களில் இன்னும் அது சரிப்படுத்தப்படும். அதுதான் ஒரு தேர்தலில் நான் அதான் சொன்னேன், அரசியல் கூட்டணி என்பது, தேர்தல் கூட்டணி என்பது 26க்கு மிகச்சிறந்தமான ஒரு உதாரணம் ஒரு பாய்மர கப்பல். இல்ல அந்த புள்ளியில இன்னொரு அம்சம் இருக்கு இல்லையா, இதுவரை எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு வந்த இடத்திலிருந்து பல இடங்கள்ல அவர் துரோகம் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அரசியல் களத்துல பேசப்பட்டிருக்கு. யாரு அரசியல் களத்துல வந்து சார் இப்ப நான் டிடிவி தினகரனே சொல்லியிருக்காரு, அதான் சொல்றேன். இதெல்லாம் தினகரன் சொல்லியிருக்கிறாரு, ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பெரிய அதிசயமே இல்ல, ஒரு ஆச்சரியம் இல்ல. இல்ல ஒரே ஒரு கேள்வி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட
பாஜக வேட்பாளர்கள் களத்தில் நிறுத்தப்பட்டாங்கன்னா நாங்க ஆதரவு தரோம் அப்படின்ற இடத்தை நோக்கி அவங்க நகர்ந்தாங்க இல்லையா ஓபிஎஸ். ஆனால் இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் நிலைமை என்னன்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுமா பாஜக? பண்ணும். எப்படி பண்ணுவாங்க? அதாவது எலெக்ஷனில் வந்து ஒரே பாயிண்ட் தான், ஒரே புள்ளி தான். நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் யாருக்கு லாபம்? இதுதான் விடை, இதுதான் பாயிண்ட்டு, இதுதான் சொல்யூஷன் பாயிண்ட்டு. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுருக்கோம்பா, உனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை, இவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனை. நம்ம பிரச்சனையில் இன்னொருத்தர் பயனடைகிறார். இது காரணம் என்ன? நம்மக்கிட்ட இருக்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை மெயின்டைன் பண்ணோம்னா வி லூஸ் தி பேட்டில். நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கொஞ்சம் அண்டர்மைன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம இதெல்லாம் விட்டுறணும். இது செகண்டை பின்தள்ளிட்டு நம்ம அதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் சீதர் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை அதிமுக பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்கள் ஒத்துக்கலாம். ஆனால் அதிருப்தியாளர்களாக இருக்கக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகள் இதை ஒத்துக்குவாங்களான்ற இதுவும் நல்ல கேள்வி. கரெக்டாக பாயிண்ட் கொண்டுங்க. இப்போ என்ன தெரியுமா, வர்றதுக்கு முன்னாடி நான் தான் கேட்டு வந்தேன், நல்ல அலையன்ஸ், வயபிள் அலையன்ஸ், வைப்ரண்ட் அலையன்ஸ், இந்த கன்வெர்ட்டபிலிட்டி, அந்த அந்த கூட்டணியில் அந்த பூத்தில் இவங்க எல்லாம் கலந்து வேலை செய்கிறதுக்கு அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் இப்போவுமே தயாராகிட்டாங்க. இப்போ இந்த நிமிஷத்தில் இருந்து யூ கேன் கிராஸ் செக். நீங்கள் உங்களுக்கு யாராவது உங்கள் ஊரில் தெரிஞ்சவங்க இருந்தால் கேளுங்க, கேட்டுக்கிட்டு கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. அதனால் பாஜக தொண்டர்கள், மற்ற பாஜக தலைமையில் உள்ள மற்ற கூட்டணி கட்சி தொண்டர்கள் அதிமுகவோடு இணைந்து செயலாற்ற 26 பயங்கர குஷியாக சந்தோஷமாக முன்னேற்பாடு செய்து இப்போ ஆயத்த பணிகள் அவர்கள் மனதளவிலும் உடலளவிலும் தயாராகிவிட்டார்கள். தென் மாவட்டங்களில் த்ரூ தமிழ்நாட்டில் 2021 அதிமுக பாஜக கூட்டணி சோபிக்க முடியாததுக்கான இடம் வந்து தென் மாவட்டங்கள். புரிஞ்சு இருக்க முடிச்சிடுறேன். 2 புள்ளியில் இந்த கேள்வியை அமித்ஷா சரி செஞ்சுட்டாரா? ஒன்று, சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்றதும், அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட விருப்பப்படலை அப்படின்ற இந்த புள்ளியையும், இன்னொன்று நயினார் நாகேந்திரன் முன்வைக்கிறது மூலமாக முக்குளத்தோர் வாக்குகளை கவர்ந்து அதன் மூலமாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவினுடைய வாக்கு சதவீதத்தை நிரப்பிடலாம் அப்படின்ற இடத்தை நோக்கி அவர் கால்குலேட் பண்ணுறாரு. அவர் இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ரீஜனல் பார்ட்டியாக இருந்தாலும் நேஷனல் பார்ட்டியாக இருந்தாலும் மைக்ரோ இன்ஜினியரிங், சோஷியல் இன்ஜினியரிங் அதை வந்து புறந்தள்ளி விடுறதில்ல. சோஷியல் இன்ஜினியரிங் சரி, மைக்ரோ இன்ஜினியரிங் சரி, அதை வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக கருதுறாங்க. அந்த வகையில் இருந்தாலும் இன்னோவேட்டபிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது தவிர்க்க முடியாத ஒன்ற ஒரு நிலைமையை டைனமிக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே கொண்டு வந்து கொடுக்கும். இந்த இயற்கையாகவே கொண்டு வந்து கொடுக்குறது தான் அவங்க பல்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால் இந்த சிச்சுவேஷன் அவேர்னஸ் புரிஞ்சுக்கிட்டு, இந்த ஸ்திரத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு, இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்த தவறினால் 2019-21 தேர்தல் மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ரெப்பர்கஷனை அனுபவிச்சதன் விளைவாக இனி அந்த தவறை செய்யக்கூடாது என்பது ஒரு கலெக்டிவாக இன்க்ளூசிவ் பார்ட்டிஸ் வேணும். இதில் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனை நான் ரொம்ப உடச்சே பேசுகிறேனே டாக்டர். உங்களுக்கு தெரியாது கிடையாது, தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்குகளை நீங்கள் பெறுறதுக்கு நயினார் நாகேந்திரனுடைய வருகை மட்டும் போதுமா? அந்த இடத்த மட்டும் நிரப்பிட்டா முக்குளத்தோர் வாக்கு கிடைச்சிருமா? சசிகலாவுக்கு ரோல் இல்லையா? டிடிவி தினகரனுக்கு ரோல் இல்லையா? ஓபிஎஸ்க்கு ரோல் இல்லையா அப்படின்ற பார்வை இருக்குல்ல. ஏன்னா சசிகலா ஜெயிலுக்கு போனதே பாஜகவால தான் அப்படின்ற ஒரு பார்வை ரொம்ப தென் மாவட்டங்களில் அடி மட்டத்தில் போய் சேர்ந்துருக்கிறப்போ நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நிறுத்துறது மூலமாக இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட முடியுமா? அதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த திண்ணை பிரச்சாரம் 1-to-1 கான்டாக்ட், அது அதிமுக எக்ஸலண்டாக செய்யும். இந்த 1-to-1 கான்டாக்ட், இந்த ஓட்டர்ஸ் வந்து ஒரு ஓட்டர், நீங்கள் ஒரு ஓட்டர், நான் ஓட்டர்னா நம்ம 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறது. இந்த கான்செப்டில் எக்ஸ்பர்ட் வந்து அதிமுக. இந்த 1-to-1 கான்டாக்டில் இந்த நிட்டிகிரெட்டி, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எதாவது பிரச்சனைகள் இருக்குது, எதாவது ஒவ்வாமை, எதை அட்ஜஸ்ட் பண்ணணும், எதை விட்டு கொடுக்கணும், எதை களையணும், எதை பெருசுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல எக்ஸ்பர்ட் அதிமுக அந்த எலெக்ஷன் ஒர்க்கில். ஸோ இதெல்லாம் ஆரம்பித்து இதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. ஸோ இது இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அதனுடைய விளைவு தான் இந்த கூட்டணி உண்டாகி. அந்த விளைவு தான் அந்த 1-to-1 கான்டாக்டினுடைய நெட் ரிசல்ட் வந்து தான் அந்த ஃபீட்பேக்கை வாங்கி தான் தலைவர்கள் அதை வந்து எடுத்து இதையும் தான் அமித்ஷா அவர்களும் இந்த நெட் ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் எந்த டிமாண்டு வைக்காமல் ரைட்டு ஓகே இது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வயபிள்
ஒரு பொசிஷனுக்கு வந்ததுனால தான் இந்த கூட்டணி இப்பொழுது சாத்தியமாயிருக்கு. இன்னும் போக 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 இன்னும் பல சுவாரஸ்யமான ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்வுகள் இந்த அதிமுக பாஜக கூட்டணி தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணிக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த வாரத்தில் கூட செய்தியாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு கூட அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க, எலெக்ஷன் இப்போ கிடையாது, ஏன் இப்போ கூட்டணி பத்தி பேசுறீங்க, ரொம்ப ப்ரீமெச்சூர்டான கேள்வி அப்படின்னும் பொழுது ஏன் இவ்வளவு அவசரமாக ஒரு கூட்டணி அறிவிக்கணும்? அது ப்ரீமெச்சூர்டா இப்போ தெரியலையா? அது அரசியல் வந்து எல்லாம் நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும், நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு, எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிடணும், இன்றைக்கே சொல்லிடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா யூ ஆர் அண்டர் வேல்யூன்னு அர்த்தம். அதனால் இதெல்லாம் ரைட்டு, திஸ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம், இந்த கேமில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் அர்த்தமே தவிர அதுக்கு நிறைய அரசியல் படுகொலைகள் நடக்க போகுது. அதனால இதெல்லாம் வந்து அரசியல், இதுதான் அதுதான் பாலிட்ரிக்ஸ். பாலிட்டிக்ஸ்னாலே பொலிட்டின்னு தான் அரசியல்னா குட் மீனிங் வந்து கரெக்ட் மீனிங் வந்து பொலிட்டி தான். நம்ம இது பாலிடிக்ஸ்னு சொல்கிறோம். இல்ல அந்த பாலிட்ரிக்ஸுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டாங்களா சசிகலா, ஓபிஎஸ், பாலிடிக்ஸ் தினகரன்? இந்த பாலிடிக்ஸ் நாட் only to me, உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே இதுதான். ஆனால் எல்லா கட்சிக்கும் அப்ளிகபிள் டு. ஒரு அரசியல் வரும்போது எந்த இடத்தில் எதை பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை ரிசர்வ் பண்ண வேண்டும், எந்த இடத்தில் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எந்த இடத்துல அதை போட்டு உடைக்கணும், எந்த இடத்துல அதை வந்து பேங்க் பண்ணணும் அப்படிங்கிறது அரசியல். அது இன்னும் போக போக பார்த்துக்குவீங்க, நீங்க தெரிய வரும் உங்களுக்கு. பேசலாம், ஒரு சின்ன இடைவேளை எடுத்து.